என்ற வண்ணமாகவே திருச்சபைக்கான அறிவிப்புகள் ஒரு நிமிடம். சாமுவேல் ராபர்ட் தன்னுடைய பிறந்த நாளை காணுகிறபடியால் கடவுளுக்கு நன்றி சொல்லி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். கார்த்தி மணியுடைய குடும்பத்தார் நிலத்தின் விளைச்சல், அதாவது வாழைப்பழம் இங்கே காணிக்கையாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். சௌந்தரி டேவிட் குடும்பத்தார் நம்முடைய ஆலயத்தில் பொதுக்குழுவில் நாம் தீர்மானித்தபடி ஆலய கட்டுமான பணிக்கான குடும்ப பங்கு 2ஆம் தவணை ரூபாய் 5000 படைத்திருக்கிறார்கள். திரு லெனின் காந்தி குடும்பத்தார் நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்கான குடும்ப பங்கு ரூபாய் 20,000 கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய குருசேகரத்தின் முன்னாள் செயலர், நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர் திரு சந்தர், திருமதி ஜெரீனா குடும்பத்தார் குடும்ப பங்கு ரூபாய் 20,000 காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அனைத்தையும் கடவுளின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உறைவிடமானவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் கடவுள் அண்டையில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் முற்பகல் நேரத்தில் தகரகுப்பம் இம்மானுவேல் தேவாலயத்தின் விசுவாசிகளாய் உம்முடைய தெய்வீக சமூகத்தில் கூடி வந்து உம்முடைய பிறப்பின் அடையாளமான சிலுவை கொடியை ஏற்றி வைத்து ஒரு சுருக்க ஆராதனையை நடத்தி உம்முடைய திருவசனங்களை தியானித்து உம்முடைய திருப்பணிக்கு காணிக்கை செலுத்தும்படி நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்கு உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்களை முழுவதும் தாழ்த்தி உமது கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா குற்றங்களை ஆண்டவர் மன்னிப்பீராக. ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிற ஆலய கட்டுமான பணிக்கு பங்குத்தொகை கொடுத்திருக்கிற பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதி. அவர்கள் காணிக்கைகளை கடவுள் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் மன விருப்பங்கள், அவர்கள் ஆலோசனைகள், அவர்கள் நினைவுகள், அவர்கள் எண்ணங்கள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை தங்கியிருப்பதாக. இன்றைக்கு சிலுவை கொடி பொருத்தனை செய்த திரு ஜெயராஜ், திருமதி உமேகா அவர்களின் அன்பு பிள்ளைகள், குறிப்பாக இமானுவேல் ராஜுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அந்த குடும்பத்தையும் அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் தேவ பயத்தோடு ஜீவித்து உங்களுடைய பிறப்பு ஒரு பண்டிகை அல்ல, அது மக்களுக்கு பறைசாற்ற வேண்டிய மிகப்பெரிய வல்லமையின் செய்தி என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு அண்டை பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்திற்கு மாற்றி கொண்டு வருகிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை விதைக்க நீர் அருள் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபை, எங்கள் குருசேகரம், எங்கள் பேராயம் எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதி. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே மிகவும் அதிகமான பணிச்சுமையோடு உங்களுடைய ஊழியத்தை செய்ய போகிற குருமார்கள், உபதேசிமார்கள், சபை மணியங்கள், ஆய்மா சங்கத்தார், வாலிப சங்கத்தார், பஜனை சங்கத்தார் அனைவரையும் கடவுள் பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த கிறிஸ்துமஸ் காலம் முழுவதும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நல்லுறவு, சமாதானம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் முழுவதும் நம்மோடு, நம்முடைய திருச்சபையோடு, திருச்சபையின் குடும்பங்களோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக.